ஒரு குஜராத் தீண்டிமன்றத்துல வந்து ஏஐ அல்காரிதம் யூஸ் பண்றதுக்கும் டெல்லியில நடக்கிற ஒரு பெரிய ட்ரைபல் வீவ் ஃபெஸ்டிவலுக்கும் என்ன சம்பந்தம்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ எந்த லென்த்தி இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம நேரடியாக கான்டென்ட் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். உங்களை இந்த டீப் டைவ்க்கு வரவேற்கிறோம். கண்டிப்பா. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸான யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்கு வந்து 7th April 2026க்கான ஸ்ட்ராட்டஜிக் கரண்ட் அஃபேர்ஸ் டைஜஸ்ட அலசுறது தான் இந்த டீப் டைப் மிஷன். எக்ஸாக்ட்லி. நிறைய டேட்டாவோட நாம ரெடியா இருக்கோம். ரைட். ஸோ கவர்னன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு ஸ்மார்ட் போனுக்கு எப்படி ஓஎஸ் அப்டேட் முக்கியமோ அதே போல சிவில் சர்வன்ஸ்க்கான ஒரு பெரிய ஓஎஸ் அப்டேட் தான் வந்து இந்த மிஷன் கர்மயோகி சாதனா சப்தா. ஆமா. இது வந்து April 2 முதல் 8, 2026 வரை நடக்குது. ஆனா இது ஒரு ரெகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தெரியலையே. நிஜமாவே இது வெறும் ட்ரைனிங் இல்ல. அதாவது இது ஒரு மைண்ட் செட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதனுடைய பிரமிட் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஓ, அப்படி என்ன ஸ்ட்ரக்சர் இது? இதன் ஃபவுண்டேஷன்ல வந்து டெக்னாலஜி இருக்கு. அதாவது ஏஐ மற்றும் டிபிஐ. ரைட். அதுக்கு மேல ட்ரெடிஷன், அதாவது இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ். எல்லாவற்றுக்கும் உச்சியில பாத்தீங்கன்னா டான்ஜிபிள் அவுட்கம்ஸ், அதாவது கமிட்மெண்ட்ஸ் ஃபார் FY 26-27. வாவ், ட்ரெடிஷன் அண்ட் டெக்னாலஜி ரெண்டையும் கம்பைன் பண்றாங்க. ஆமா, ஏன்னா டெக்னாலஜியையும் நமது ட்ரெடிஷனையும் சரியா இணைத்தால் மட்டுமே ஃபியூச்சருக்கான டான்ஜிபிள் அவுட்கமை டெலிவர் செய்ய முடியும். அதுதான் இதோட கோர் லாஜிக். இப்போ இதோட ஸ்கேல பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கு. 5 crore learners, 8 crore completions மற்றும் 4600+ கோர்சஸ். பெரிய நம்பர்ஸ். கண்டிப்பா. இதனுடைய டேக்லைன் வந்து ஹம் பேன் கர்மயோகி. இது மிக சரியா பொருந்துது. ஆனா இத கிரவுண்ட்ல எக்ஸிக்யூட் பண்றது யாரு? இத ஆர்கனைஸ் பண்றவங்க வந்து டிஓபி, சிபிசி மற்றும் கர்மயோகி பாரத். இந்த நிகழ்வுல பல முக்கிய லான்ச்சஸ் நடந்துச்சு. என்னென்ன லான்ச்சஸ்? ரீவாம்ப்ட் யுனைட்டி போர்ட்டல், கர்த்தவ்ய காரியக்ரம் ரோட் மேப், அப்புறம் ஏஐ கவர்னன்ஸ்க்காக சிபிசி RIS MOU கையெழுத்தாயிருக்கு. நைஸ். அதே கவர்னன்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ல நீத்தி ஆயோக் AIM முன்னெடுப்பையும் நாம பார்க்கணும். தெலங்கானால உள்ள வர்தமான் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் மூலம் ATL சார்த்தி, அதாவது எஜுகேட்டட் ட்ரெய்னிங், மென்டர் இந்தியா அகாடமி மற்றும் 379 ரீஜனல் ATLs கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ எஜுகேட்டட் ட்ரெய்னிங் முதல் சிவில் சர்வன்ஸ் ட்ரெய்னிங் வரை எல்லாத்துலயும் இன்னோவேஷன் ஒரு கீ ஃபேக்டரா இருக்கு. ஆமா. இப்போ இன்னோவேஷன் சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது. டெக்னாலஜியை கவர்னன்ஸ்ல கொண்டு வரோம், சரி. ஆனா நீதிமன்றங்கள்ல ஏஐயின் பங்கு எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு? அது ஒரு ட்ரிக்கி ஏரியா. ஆமா. ஏன்னா ஒரு ஏஐ அல்காரிதம் தீர்ப்பு வழங்கினா அது எத்திக்கலா இருக்குமா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் ஹியூமன் டச்ச சில இடங்கள்ல நம்மள ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ரைட். இதுக்கு மிக சரியான பதில குஜராத் HC AI பாலிசி கொடுத்திருக்காங்க. அவங்க ஏஐ பயன்பாட்டை ரொம்ப தெளிவா 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஓ, எப்படி? ஒன்னு பெர்மிட்டட், அதாவது அட்மின் ஒன்லி, இன்னொன்னு ப்ரோஹிபிட்டட். சரி, பெர்மிட்டட் லிஸ்ட்ல என்ன இருக்கு? பெர்மிட்டட் விஷயங்கள்ல லீகல் ரிசர்ச், கேஸ் லா அனாலிசிஸ், ஸ்டாச்சுட்டரி இன்டர்பிரேஷன் வித் வெரிஃபிகேஷன், கேஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் டிராஃப்டிங் சர்க்குலர்ஸ் அடங்கும். இதெல்லாம் ருட்டீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்ஸ், ரைட்? அப்படியானால் ப்ரோஹிபிட்டட் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு? அதுதான் மிக முக்கியம். டிசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்ட் டிராஃப்டிங், பேல் டிசிஷன்ஸ், சென்டென்சிங், இவாலுவேட்டிங் எவிடன்ஸ் மற்றும் பர்சனல் டேட்டா ப்ராசஸிங் ஆகியவை கண்டிப்பா ப்ரோஹிபிட்டட். ஓ, குட். ஏன்னா ஏஐயால வந்து ஹியூமன் எம்பத்தி மற்றும் லீகல் நியூஆன்ஸை புரிந்து கொள்ள முடியாது. அதனால ஜட்ஜ்மெண்ட் டிராஃப்டிங் மற்றும் சென்டென்சிங் போன்ற விஷயங்கள்ல ஏஐயை நம்புறது ரொம்ப ஆபத்துன்னு இந்த பாலிசி சொல்லுது. That makes perfect sense. ஹியூமன் வேலிடேஷன் இல்லாம ஏஐயை டிசிஷன் மேக்கிங்ல விடக்கூடாது. இப்போ ரெகுலேட்டரி மேட்டர்ஸ் பத்தி பேசும்போது மீடியா அண்ட் பிராட்காஸ்டிங்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஆமா, TRP 2026. எக்ஸாக்ட்லி. புதிய MIB டிவி ரேட்டிங் பாலிசி, அதாவது TRP 2026 வந்திருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லேண்டிங் பேஜ் வியூவர்ஷிப் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறது தான். அதாவது நாம டிவி ஆன் செய்த உடனே டிஃபால்ட்டா ஒரு சேனல் வரும் இல்லையா, அதான் வியூவர்ஷிப் கணக்குல நீ சேர்க்க மாட்டாங்க. ஆமா, சேனல்கள் ஆர்டிஃபிஷியலா டிஆர்பியை ஏற்றுவதை தடுக்க இது ஒரு அருமையான மூவ். அதோட கவர்னன்ஸ்ல 50% இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்க வேண்டும்னு கட்டாயமாக்கியிருக்காங்க. ரைட், டு என்ஷூர் நியூட்ரலிட்டி. எக்ஸாக்ட்லி. இப்போ நெட்வொர்த் ரிக்வயர்மெண்ட் வந்து 5 கோடி ரூபாயாக ஸ்லாஷ் செய்யப்பட்டு இருக்கு. இது சிறிய ரேட்டிங் ஏஜென்சிஸ் உள்ளே வர உதவும். அந்த சாம்பிள் சைஸ் எண்கள் ஏதாவது மாறி இருக்கா?
ஆமா, சாம்பிள் சைஸ பொறுத்தவரை 80,000 மீட்டர்ட் ஹோம்ஸ் தற்போதைய அளவாக இருக்கு. இதன் டார்கெட் வந்து 1.20 லேக் ஹோம்ஸ். இது ஒரு வரவேற்கத்தக்க ரெகுலேட்டரி மூவ். இப்போ ரெகுலேட்டரி பாலிசிஸ்ல இருந்து சற்றே நம்முடைய ரூட்ஸ், அதாவது கல்ச்சர் பக்கம் வருவோம். கண்டிப்பா. சந்தர் நர்சரி டெல்லியில நடக்கிற பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட், அதாவது BTF 2026ஓட ஸ்கேல் பிரம்மாண்டமா இருக்கு. இது மோட்டா அண்ட் ட்ரைஃபட்டோட ஈவெண்ட் இல்லையா? ஆமா, இது கல்ச்சுரல் பிரிசர்வேஷன் மற்றும் கமர்ஷியல் வயபிலிட்டி ரெண்டையும் இணைக்கிற ஒரு புள்ளி. வாவ். இதுல ரீசா டைம்லெஸ் ட்ரைபல் என்ற பிராண்ட் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. இதுல 10 கிளஸ்டர்ஸ் மற்றும் 5 வீவ்ஸ் அடங்கும். இதோட இம்பாக்ட் எண்கள்ல எப்படி இருக்கு? 4.5 கோடி ரூபாய் சேல்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் 1.5 லட்சம் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க மற்றும் 10 அவார்ட் கேட்டகரிஸ்ல சிறந்த ஆர்டிசன்ஸ்க்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். சோ ஒரு பக்கம் கிராஸ் ரூட்ஸ் எக்கானமி வந்து 4.5 கோடி ரூபாய் சேல்ஸை பாக்குது. இன்னொன்னு மேக்ரோ எக்கனாமிக் எண்கள் என்ன சொல்லுது? ஏன்னா சில ரிப்போர்ட்ஸ் மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்குதே. நாம ஹார்ட் டேட்டாவை பார்க்கலாம். மூடிஸ் கிரெடிட் ஒப்பீனியன் ரிப்போர்ட் எண்களை வெளியிட்டிருக்காங்க. FY 27 GDP ஃபோகாஸ்ட் இப்போ 6.0% இருக்கு. இது முந்தைய 6.8%ல இருந்து டவுன் 80 BPS. ஓ, கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கா? ஆமா, இது சற்று வருத்தம் அளித்தாலும் CY 25 GDP growth 7.5% ஆக கணிச்சிருக்காங்க. இது CY 24ல இந்த 7.2% விட அப். ரைட். GDP ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ இன்ஃப்ளேஷன் மற்றும் CAD நிலைமை என்ன? இன்ஃப்ளேஷன் ஒரு கன்சர்னா தான் இருக்கு. FY 27 இன்ஃப்ளேஷன் 4.8% ஆக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஓ, இது FY 26ல இருந்து 2.4% விட அதிகம், அதாவது அப். இதுக்கு என்ன ரீசன்? உலகளாவிய ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸால சப்ளை செயின் பாதிக்கப்படுறது ஒரு முக்கிய காரணம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா CAD 25ல 0.4%ஆ குறைஞ்சிருக்கு. இது CY 24ல 0.9%ஆ இருந்துச்சு. சோ CAD டவுன் ஆயிருக்கு. ஆமா, சோ மேக்ரோ அளவுல growth இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டரா தான் இருக்கும். ரைட். இந்த மேக்ரோ எக்கனாமிக் சேலஞ்சஸ்க்கு மத்தியில கார்ப்பரேட் growth-அ பொறுத்தவரை நாம ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனை பார்க்கணும். அமுல், அதாவது GCMF ஃபினான்ஷியல் இயர் 2025-26 ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆமா, ரொம்ப இம்ப்ரெசிவ் எண்கள். FY 24-25ல 90,000 கோடியா இருந்த உங்க டர்ன் ஓவர் FY 25-26ல 1 லேக் கோடியை எட்டி இருக்கு. நிஜமாவே பெரிய விஷயம். ஒரு ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் வந்து 1 லேக் crore ரெவென்யூ தொடர்றது எவ்வளவு பெரிய சாதனை. இது எப்படி சாத்தியமாச்சு? What's fascinating here is GCMF core sales மட்டும் 73,450 crores தொட்டிருக்கு. இது plus 11.4% YOY growth. வாவ். இது ஓவர்நைட் சக்சஸ் இல்ல. 18 டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ்ஸ் 1200 பிளஸ் ப்ராடக்ட்ஸ்னு இவங்க சப்ளை செயின் மிக வலுவானது. இந்த growth and leadershipல இருப்பவர்கள் MD டாக்டர் ஜெயன் மெஹ்தா மற்றும் சேர்மன் அசோக் பாய் சௌத்ரி. சூப்பர். ஒரு ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் 1 லேக் crore தொடுதுன்னா அது நம்முடைய பேங்கிங் செக்டர்லயும் மிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா. RBI CASA டேட்டா ஃபார் டிசம்பர் 2025 குவார்டர் பாத்தீங்கன்னா CASA ரேஷியோ 37.9% ஆக இருக்கு. மற்ற எண்கள் எப்படி பிரிஞ்சிருக்கு? சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் 28.9% இருக்கு. அதாவது 69.4 லேக் crore. இது பிளஸ் 8% YOY. ஓகே. கரண்ட் டெபாசிட்ஸ் வந்து 21.4 லேக் crore ஆக இருக்கு. இது பிளஸ் 10% YOY. டோட்டல் டெபாசிட்ஸ் 239.8 லேக் crore எட்டியிருக்கு. இதுவும் பிளஸ் 10% YOY. ரைட். இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட், அதாவது CDs ஹிட் ரெக்கார்ட் 15.5 லேக் crore. இது பிளஸ் 17% YOY. வெயிட். டோட்டல் டெபாசிட்ஸ் வளரும்போது CDs ஏன் ரெக்கார்ட் ஹையா தொடணும்? பேங்க்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் பற்றாக்குறை இருக்கா? எக்ஸாக்ட்லி. மக்கள் இப்போ சேவிங்ஸ்ல பணத்தை சும்மா வைக்கிறத விட ஈக்விட்டிஸ் மற்றும் MFSக்கு ஃபண்ட்ஸ் ஷிஃப்ட் பண்றாங்க. ஓ, அதான் ரீசனா? ஆமா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் equity மார்க்கெட்ல அதிக ரிட்டர்ன்ஸ் தேடுறதால பேங்க்ஸ்க்கு டெபாசிட் growth குறையுது. அதனால லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ண பேங்க்ஸ் அதிக அளவுல CDs இஷ்யூ செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. That is a massive behavioral shift. எஸ். இப்போ இண்டிவிஜுவல் பேங்க் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா பேங்க் ஆஃப் பரோடா Q4 FY 26ல குளோபல் பிசினஸ்ல 30.78 லேக் crore எட்டி இருக்காங்க. ஆமா, இது பிளஸ் 13.93% YOY growth. இந்த growth டொமஸ்டிக்ல இருந்து வந்ததா அல்லது குளோபல் ஆபரேஷன்ஸால? ரெண்டுலயுமே நல்ல growth இருக்கு. குளோபல் லெவல்ல டெபாசிட்ஸ் 16.48 லேக் crore மற்றும் அட்வான்சஸ் 14.30 லேக் crore. ரைட். டொமஸ்டிக் லெவல்ல பொறுத்தவரை டெபாசிட்ஸ் 14.01 லேக் crore மற்றும் அட்வான்சஸ் 11.69 லேக் crore.
இவங்க ஸ்ட்ராட்டஜில ரீட்டைல் ஃபோக்கஸ் மிக அழுத்தமா இருக்கு. அதனால தான் டொமெஸ்டிக் ரீட்டைல் அட்வான்சஸ் ஹிட் 3.02 lakh crore, அதாவது +17.93%. பேங்கிங்ல எவ்ளோ growth இருக்கோ அதே மாதிரி டெக் இன்னோவேஷன்ஸும் வேகமா நடக்குது. ஆக்சிஸ் பேங்கின் இன்னோவேஷன்ஸை கவனிச்சிங்களா? ஆதார் ஃபேஸ் ஆத், அதாவது UITA மேட்சை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் நம்பர் அப்டேட்டட் செய்யும்போது செக்யூரிட்டிக்காக லிமிட்ஸ் ரீசெட் டு டிஃபால்ட் ஃபார் 24 ஹவர்ஸ்ன்ற ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ரைட். ஃப்ராட் பிரிவென்ஷனுக்கு இது ரொம்ப அவசியம். ஆமா. ஆபன்ல டெக் இப்படி இருக்குன்னா ரூரல்ல ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மிக வேகமா பரவுது. ஈஸ் மை ட்ரிப்ஸ், ஒன் பஞ்சாயத் ஒன் பண்டித் இனிஷியேட்டிவ் மற்றும் EV மொபைல் ஹப்ஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அடுத்த 5 இயர்ஸ்ல டார்கெட்ஸ் 2 lakh பஞ்சாயத்ஸ் என்பதை இலக்கா வச்சிருக்காங்க. இது PMMI முத்ரா ஃபண்டட். இதுல யார் பார்ட்னர்ஸ்? இவங்க பார்ட்னர்ஸ் வந்து NSDC, சனாதன் AI மற்றும் பாக்வா. நைஸ். டெக் அண்ட் இன்க்ளூஷன் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் கம்ப்ளையன்ஸை மீறினா RBI அமைதியா வேடிக்கை பார்க்காது. கண்டிப்பா இல்ல. RBI பெனால்டிஸ் வரிசையில எக்ஸ்க்ளூசிவ் கேபிட்டல் லிமிடெடுக்கு 10.30 lakh rupees பெனால்டி விதிக்கப்பட்டிருக்கு. பிரீச்ட் லெவரேஜ் ரேஷியோ, டிலேட் ரிட்டர்ன்ஸ் மற்றும் நோ பேலன்ஸ் ஷீட் சப்மிட்டட் என்பதுதான் குற்றச்சாட்டுகள். ஓ. அதே போல ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கும் 31.80 lakh rupees பெனால்டி. காரணம் நான் கம்ப்ளையன்ஸ் ஆன் டிஸ்க்ளோஷர் இன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். RBI ஏன் டிஸ்க்ளோஷர் விஷயத்துல இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க? இதோட ஆன்சர் வந்து சிஸ்டமிக் ட்ரஸ்ட். ஒரு பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சரியான டேட்டாவை டிஸ்க்ளோஸ் செய்யலைன்னா இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு அது தவறான வழிகாட்டுதலா அமைஞ்சிடும். ரைட். பேங்கிங் செக்டர் என்பதே ட்ரஸ்டை அடிப்படையாக கொண்டது. அதை உடைக்க RBI யாரையுமே அனுமதிக்காது. வெரி வெல் புட். சரி, ஃபைனான்ஷியல் நம்பர்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரியல் எக்கானமிக்கு வருவோம். அக்ரிகல்ச்சர் மற்றும் பிரைமரி செக்டர்ஸ்ல அவுட்புட் எப்படி இருக்கு? தி ப்ளூ எக்கானமி, அதாவது ஃபிஷரிஸ்ல ஒரு அமைதியான புரட்சி நடந்துட்டு இருக்கு. FY25ல 197.75 lakh tons ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. வாவ். India is the second largest globally with 8% share. இது 30M ஃபிஷர்ஸ்க்கு சப்போர்ட் செய்யுது. PMMSY இன் கீழ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 39,272 கோடி ரூபாய் வந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்கு? எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை 62,408 கோடி, அதுல ஷ்ரிம்ப் எலோன் 43,334 கோடி. நமது டாப் டெஸ்டினேஷன் வந்து USA at 36.42%. ஹோல்ட் ஆன். இந்த ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான லைன் இருக்கு. US MMPA finding secured via TEDS in போட்டிருக்கு. ஆமா. மேலும் SIP digitized 30 days to 72 hours மற்றும் waived for SPF shrimp and fish oilனு சொல்லப்பட்டிருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த ஆக்ரோனிம்ஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஷூர். TEDS அப்படின்னா டர்ட்டில் எக்ஸ்க்ளூடட் டிவைசஸ். USAக்கு நம்ம ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் செய்யணும்னா மீன் பிடிக்கும் வலைகள்ல கடல் ஆமைகள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க இந்த TEDS-ஐ நம்ம கட்டாயம் பொருத்தணும். ஓகே. இப்போ டிஜிட்டைஸ் செய்ததால வெறும் 72 ஹவர்ஸ்ல கிடைக்குது. That's a huge improvement. ஆமா. கடைசியா SPF அப்படின்னா ஸ்பெசிபிக் பேத்தோஜன் ஃப்ரீ, நோய் தாக்காத தரமான ஷ்ரிம்ப் மற்றும் ஃபிஷ் ஆயிலுக்கு இந்த SIP-ல இருந்து வேவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மிக பெரிய ரிலீஃப். Thanks for breaking that down. From oceans to mines, coal production FY25-26 எப்படி இருக்கு? ப்ரொடக்ஷன் 210.46 MTR இருக்கு. இது +10.22% YOY. டிஸ்பேட்ச் 204.61 MT, அதாவது +7.35% YOY. ஒரு பெரிய மைல்ஸ்டோன் கிராஸ் பண்ணிருக்காங்களே. ஆமா. கிராஸ் 200 MT from captive commercial blocks. Capacity added பொறுத்தவரை 12 blocks operationalized via mine opening permission 86 MT மற்றும் 7 blocks commenced production in the year. இவ்வளோ கோடிக்கணக்கான டன் கோல் ஆகட்டும், ஷ்ரிம்ப் ஆகட்டும், இது எல்லாம் நாடு முழுவதும் எடுத்து செல்லவும் எக்ஸ்போர்ட் செய்யவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் ரொம்ப வலுவா இருக்கணும். கண்டிப்பா. இந்தியாவின் கனெக்டிவிட்டி யதார்த்தத்துல எப்படி மாறிட்டு வருது? மேப்பை விரிச்சு பார்த்தா இந்தியாவோட லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் முகம் மாறி இருக்கிறது புரியும். WDFC கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ரைட். வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஆமா. இது 1506 கிலோமீட்டர் லாங் JNPT-ல இருந்து டாட்ரி வரை நீளுது. இதன் ஃபைனல் ட்ரையல் JNPT நியூ சாஃபலி செக்ஷன்ல நடக்குது. அதே போல EDFC ஆபரேஷனல் ஆயிடுச்சு. இது 1337 கிலோமீட்டர் லாங் லுதியானா டு சோனகர்.
மேலும் ப்ரொபோஸ்ட் காரிடாரா டங்குனி WB டு சூரத் குஜராத் திட்டமிடப்பட்டு இருக்கு. டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் வந்து குட்ஸ் ட்ரெயின்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ்வே போல செயல்பட்டு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை பெருமளவு குறைக்குது. இது போர்ட்ஸ்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எக்ஸாக்ட்லி. பாத்தீங்கன்னா டோட்டல் போர்ட் கார்கோ FY 26ல 915.17 MTI எட்டியிருக்கு. இது ப்ளஸ் 7.06% OOY. இது வந்து 904 MT டார்கெட்டை சுபாஸ் செய்திருக்கு. ஆமா, இதுல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் போர்ட்ஸா மர்முகாவ் 15.91%, கோல்கட்டா டாக் 14.28% மற்றும் JNPT ப்ளஸ் 10.74% ஆகியவை இருக்கு. கார்கோ வால்யூம்ஸ்ல டீன் தயால் 160.11 MT, JNPT 102.01 MT மற்றும் பாரடீப் 156.45 MT முன்னிலையில் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நாம வலுவடைஞ்சிருக்கோம். ஆனா பார்டர்ஸை பாதுகாக்கவும் குளோபல் லெவல்ல நம்முடைய வலிமையை காட்டவும் டிஃபென்ஸ் செக்டார் மிக முக்கியம். ரொம்ப முக்கியம். இந்தியாஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் FY 26 ரெக்கார்ட் ஹையான ₹38,424 crore தொட்டிருக்கு. இது ப்ளஸ் 62.66% OOY. இட்ஸ் ட்ரூலி அ ப்ரவுட் மோமெண்ட். இந்த growth எதிலிருந்து வருது? இத பிரேக் டவுன் செய்து பார்த்தா DPSUs 54.84%, அதாவது 21,071 crore கான்ட்ரிபியூட் செய்திருக்காங்க. பிரைவேட் செக்டர் 45.16%, அதாவது 17,353 crore. வாவ், பிரைவேட் செக்டர் கான்ட்ரிபியூஷன் இவ்ளோ அதிகமா? ஆமா, நமது ரீச் இப்போ 80+ கண்ட்ரீஸ் மற்றும் 145 எக்ஸ்போர்ட்டர்ஸை கொண்டிருக்கு. கீ அசெட்ஸா பிரம்மோஸ், ஆகாஷ், டார்னியர், பினாக்கா மற்றும் டார்பிடோஸ் இருக்கு. குட். இப்போ குளோபல் ரீச் பத்தி பேசும்போது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல INS த்ரிகான் டிப்ளாய்மெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா பார்க்கப்படுது. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது டாரசலாம் தான்சானியால நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதன் லீடர்ஷிப்ல கேப் சச்சின் குல்கர்னி இருக்கார். ஓகே. மிஷன் வந்து மகாசாகர் விஷன் அலைன்மெண்ட். இதன் ஃபோக்கஸ் ஜாயிண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி மற்றும் டெலிவரிங் கிரிட்டிக்கல் ஸ்டோர்ஸ். ரைட். சுருக்கமா சொல்லணும்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்தியாவின் பிரசன்ஸை இது உறுதிப்படுத்துது. இப்போ குளோபல் டெக்ல பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஆபரேட்டரா GSMA-வால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதோட குளோபல் ஸ்கேல பாருங்க. 650M குளோபல் சப்ஸ்கிரைபர்ஸ், அதுல 368M இன் இந்தியா, ஆபரேஷன்ஸ் அண்ட் 14 countries. நைஸ். நைஜீரியா இன்ஃப்ராவை பொறுத்தவரை 17,200 சைட்ஸ், 99% 4G enabled, அப்புறம் 46,918 பேஸ் ஸ்டேஷன் லேயர்ஸ் இருக்கு. மேலும் ஃபியூச்சர் டெக்கான சாட்காம்காக யூட்டல்சாட் OneWeb அண்ட் SpaceX உடன் பார்ட்னர் செய்திருக்காங்க. நைஸ். டெக் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் குளோபல் டிப்ளமசில நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஜப்பான் அண்ட் ரஷ்யா ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் உலக அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ ஜப்பான் தனது டைப் 12 லேண்ட் டு ஷிப் மிசைல், அதாவது 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஆயுதத்தை கேம்ப் கெங்ஹூன்னு டிப்ளாய் செய்திருக்காங்க. ரைட். இது ஒரு பெரிய ஷிஃப்டாச்சே. ஆமா, இரண்டாம் உலக போருக்கு பின் ஸ்ட்ரிக்ட் செல்ஃப் டிஃபென்ஸ்ல இருந்த ஜப்பான்ல இருந்து இது ஒரு மேஜர் ஷிஃப்ட். அவங்க US டாமஹாக்ஸ் அண்ட் HGVs-யும் இண்டக்ட் பண்றாங்க. ஓ, அப்புறம் ரஷ்யாவை பொறுத்தவரை அவங்களின் ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி PM டெனிஸ் மான்டரோவ் நியூ டெல்லிக்கு விசிட் செய்திருக்கார். அவர் டாக்டர் ஜெய்சங்கருடன் IRIGC டெக் கோச் ஷேர் செய்தார் மற்றும் 23rd ஆனுவல் சமிட்டை ரிவ்யூ செய்திருக்கார். ஓகே, பேக் டு டொமஸ்டிக் டெக் இன்னோவேஷன் வருவோம். TDB DST EV சார்ஜிங் இன்னோவேஷனையும் நாம சொல்லணும். ஆமா, EV சார்ஜஸ்ல கேபிள் டேமேஜ் ஆகிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. பார்ட்னர்ஸா TDB, ஷார்ஜ் PVT லிமிடெட் மற்றும் ஆல்பிரைட் ப்ராடக்ட் டிசைன் லிமிடெட் இணைந்திருக்காங்க. இவங்களோட இன்னோவேஷன் வந்து EV சார்ஜர் கண்ட்ரோலர் ஃபார் கமர்ஷியல் AC டைப் 2 சார்ஜர்ஸ். இதுல என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்? இதன் முக்கிய ஃபீச்சர் பேட்டன்டட் ஆட்டோமேட்டட் மோட்டரைஸ்ட் ஓவர்ஹெட் கேபிள் மேனேஜ்மெண்ட். இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம வேர் அண்ட் வேண்டலிசமையும் குறைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல். சரி, நாம இப்போ தி ட்ரோஃபி ரூம் பகுதிக்கு வருவோம். ஷோர். ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் அத்லெட்டிக்ஸ் சீரீஸ் 2026ல மென்ஸ் லாங் ஜம்ப்ல கோல்ட் முரளி ஸ்ரீசங்கர் 8.15 மீட்டர் குதித்து வென்றிருக்கார். சில்வர் சனிகுமார், பிரான்ஸ் புருஷோத்தம். உமன்ஸ் லாங் ஜம்ப்ல கோல்ட் ஆன்சி சோஜன் 6.54 மீட்டர், சில்வர் ஷைலி சிங். கிரிக்கெட்லயும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோன் இருக்கு.
இது IPL 2026ல 200 IPL விக்கெட்ஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் என்ற சாதனையை புவனேஸ்வர் குமார் செய்திருக்கார். வாவ். அவர் ஆயுஷ் மத்ரேயை டிஸ்மிஸ் செய்ததன் மூலம் இதை எட்டினார். ஆல் டைம் டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸை பார்த்தா 1 சாஹால், 2 ஜி குமார், 3 நரேன், 4 சாவ்லா, 5 அஸ்வின் ஆகியோர்கள் இருக்காங்க. சூப்பர். அத்லெட்டிக்ஸ் அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்கன்னா குரோேஷியன் டபுள் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் பிளாங்கா விளாஷிச் இவங்களோட பர்சனல் பெஸ்ட் வந்து 2.08 mm இன் ஹை ஜம்ப். இவங்க 18th TCS வேர்ல்ட் 10K பெங்களூருக்கு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் அம்பாசிடரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஆர்ட்ஸ், கல்ச்சர் அண்ட் லிட்ரேச்சர்ல சினிமா ஃபோக்கஸை பார்த்தா சேதக் ஸ்கிரீன் அவார்ட்ஸ் 2026ல துரந்தர் படத்துக்கு 14 அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஆக்டர் ரன்வீர் சிங், டைரக்டர் டயலாக் ஆதித்ய தர், சப்போர்ட் ஆக்டர் அக்ஷய் கான்னா, டெக்ல விகாஸ் நவ்லக்கா வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்கர் நாமினியான ஹோம்பவுண்ட் படத்திற்கும் பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஃபில்ம் அண்ட் ஸ்டோரி சப் ஆக்ட்ரஸ் ஷாலினி வாட்ஸா, ஆக்ட்ரஸ் யாமி கௌதம். ஓடிடி வின்ஸ் ஏதாவது இருக்கா? ஆமா, அதர் OTT வின்ஸ்ல ஸ்டோலன் படத்திற்காக கரண் தேஜ்பால் மற்றும் அபிஷேக் பானர்ஜி விருது வென்றிருக்காங்க. மிஸ்ஸஸ் படத்திற்காக சன்யா மல்ஹோத்ரா விருது பெற்றிருக்காங்க. குட். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பிரிவில் A Road Well Traveled by R.K. ராகவன் அப்படின்ற புத்தகம் வந்திருக்கு. இவர் ஃபார்மர் CBI டைரக்டர். இது ஒரு அப்டேட்டட் ஆட்டோபயோகிராஃபி. இதுல 1991 ராஜீவ் காந்தி அசாசினேஷன் மற்றும் SPG வித்ட்ராவல் பற்றிய டீடைல்ஸ் இருக்கு. இந்த புத்தகம் RT சாரியால் ரிலீஸ் செய்யப்பட்டு நந்தினி ஆசாதால் ரிசீவ் செய்யப்பட்டது. ஓகே, இப்போ கேலண்டர் ஆஃப் தி வீக் இம்பார்ட்டன்ட் டேஸை ஒரு ரேபிட் ஃபயரா பார்த்துடலாம். ஓகே, ரெடி? April 1 to 7 Prevention of Blindness Week 2026. இது led by NSPBI, established 1960. April 5 National Maritime Day 2026. Theme: Together for Health, Stand with Science. Excellent. இப்போ கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிற உங்களுக்கான ஃபைனல் நாலேஜ் செக். நான் கேள்விகளை கேட்குறேன், எக்ஸ்பர்ட் அதுக்கான பதில சொல்வார். உங்களுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட்க்கு இது ரொம்ப உதவும். லெட்ஸ் கோ. 1. Economy. What is Moody's revised FY27 GDP growth forecast for India? And what was the previous estimate? 6.0%, down from 6.8%. 2. Governance. Under the TRP 2026 policy, what is the new minimum net worth required for TV rating agencies? 5 crore rupees. 3. Infrastructure. Which port emerged as the fastest growing major port in India in FY26 and what was its growth rate? Mormugao Port, plus 15.91%. 4. Banking. Which bank recently crossed the 30 lakh crore global business milestone and what was the YOY growth? Bank of Baroda, plus 13.93%. 5. Sports. Who is the only fast bowler to secure 200 wickets in IPL history and who was his 200th dismissal? Bhuvneshwar Kumar, dismissed Ayush Matre. 6. Defense. What is the range of Japan's newly deployed Type 12 land-to-ship missile? 1,000 kilometers. Super. So what does this all mean? நாம விவாதங்களை முடிக்கும் முன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. கோர்ட்ஸ்ல AI பாலிசிஸ் கொண்டு வர்றது முதல் பஞ்சாயத்ஸ்ல EV ஹப்ஸ் உருவாக்குறது வரை ரூரலுக்கும் அர்பனுக்கும் இடையிலான டெக்னாலஜி கேப் எவ்வளவு வேகமா சுருங்கி வருதுன்னு கவனிச்சிங்களா? The future is not just connected, it is hyper-connected. எக்ஸாக்ட்லி. எக்ஸாம்ஸ்க்கான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் மற்றும் ப்ரெப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் சேனல் லிங்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, இந்த டீப் டைவ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆல் தி பெஸ்ட்.